அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சை உழுக்கும் மற்றொரு சம்பவம். காலையிலே ஒரு வீடியோ, மத்தியானமே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். திருப்பியும் மனசு ஆறல. திருப்பியும் அதை பற்றி பேசணும்னு தோணுது, பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. நாடு இவ்வளவு கேவலமான அவல நிலைக்கு போயிருக்கு அப்படிங்கிறது யோசிக்க பயமாக இருக்குது. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு நம்மளை சொல்ல வச்சுவிட்டு டிஜிட்டலை எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எப்படி காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றக்கூடாது, இந்த விவரங்கள்லாம் தெரியல. இன்றைக்கி காலையில் ஒரு பங்குக்கு பெட்ரோல் போட போயிருந்தேன். அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் கொண்டாந்து லாரியில் கொண்டாந்து அது லோடு இறங்கிட்டு இருந்தது. நமக்கு அதனால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டாக்கா, லோடு இறங்கு தம்பி, இறங்கி முடிஞ்சிடுச்சு. ஆனால் இங்கே எவ்வளவு பெட்ரோல் இவங்களுக்கு தேவை, எவ்வளவு இறங்குது, லாரியில் எவ்வளவு இருக்குது, டேங்க்கில் எவ்வளவு இருக்குது, இது எல்லா விவரங்களும் அங்கே தெரிஞ்சிடும். எங்கே தெரிஞ்சிடும்? பெட்ரோல் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரோல் இப்போ இந்தியன் ஆயில்னாக்கா அதுக்கு தலைமையிடம் அங்கேருந்து தானே பெட்ரோல் எல்லா பங்குக்கும் போகுது. அந்த தலைமையிடத்துக்கு தெரிஞ்சிடும். அவங்க சரி பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணணுமா, அப்ரூவல் கொடுக்குமா, சுவிட்சை போடணுமா, அப்போ தான் பெட்ரோல் போட முடியுமா. இதுக்கு இப்போ தான் டிஜிட்டல் இந்தியாவா அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் போடுறதில் இவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிற ஒன்றிய அரசினுடைய நிர்வாகங்கள், பெட்ரோலியத்துறை, அதே மாதிரி ரயில்வே துறையில் மக்களை ஹேண்டில், அதை விட முக்கியமான மக்களுக்காக தானங்க எல்லாமே உலகத்தில். அப்போ மக்கள் மேலே எவ்வளவு அக்கறை கொண்டு அதுக்கு எத்தனை விதமான டிஜிட்டல் சம்மந்தமான இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். லேட்டஸ்டான இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். அதெல்லாம் கொண்டு வரல. இன்னும் நம்ம அந்த கைகாட்டியும் அந்த ரெட் லைட்டும், மஞ்சள் லைட்டு, சிவப்பு லைட்டு, பச்சை லைட்டு இதானே வச்சுட்டு நம்ம பொழுப்பு ஓடுறோம். நம்ம பார்க்குற இடங்களில் பூரா கைகாட்டி அந்த மாதிரி தானே இருக்குது. இதுக்கு என்ன அட்வான்ஸு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கீங்க? ஏதாவது ஒரு சிக்னல் இருக்குது, அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, அந்த டிஜிட்டல் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி நிற்கிற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு, என்னமோ அதுக்கு ஒரு திட்டத்துக்கு ஏதோ ஒரு பேரே சொன்னாங்க. என்ன பேருன்னு தெரியல. என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க, என்னென்னமோ இலவு எடுக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன? மனித உயிர்களை காப்பாற்ற முடியவில்லை. வருடம் மனித உயிர்கள் தடுமாறிக்கிட்டே கிடக்குது. போன வருஷம் 250 பேருக்கு செத்தாங்க. இந்த வருஷம் 15, இது வரைக்கும் கடைசியாக தகவல் படி 15 பேர் இறந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. இன்னும் மீட்பு பணிகள் இருக்குது. அதெல்லாம் அந்த ரயில் பெட்டியெல்லாம் ஏறி இப்படி நிற்கும்போது பார்த்தா கொடூரமாக இருக்குது, கோரமாக இருக்குது. அதில் உள்ள மனிதர்கள் இருந்தார்களா, இல்லை மக்கி போன புண்ணாக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அவலமான ஒரு நிலை. உள்ள மனிதர்கள் இருந்தால் அந்த மனிதனுடைய நிலைமை, அந்த மனிதர்களுடைய அந்த மனநிலை, அந்த மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க. பெட்டி இப்படி ஏறிக்கிட்டு அந்த இடத்துல தொங்குதுங்க, இப்படி நிற்குதுங்க பெட்டி. கீழே ஒன்று முட்டிக்கிறது, மேலே ஏறி ஒன்று நிற்கிது. எப்படி அவ்வளோ வேகமாக கொண்டாந்து எப்படி மோதுனாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. என்ன ஒரு சரக்கு ரயில் அவ்வளோ வேகமாக போகுமா? அவ்வளோ வேகமாக போகும். ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி இன்னும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 2-3 பாதுகாப்பு சுவர் அந்த மாதிரி டிஜிட்டல் இந்தியாவில் அது மாதிரிலாம் வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? வெளிநாட்டில் இருக்கிற தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு அக்கறை இல்லையா? ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு, இந்த விபத்துக்கு அந்த மோடி அரசும் மோடி தலைமையிலான மத்திய அரசு தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. உண்மைதானே சொல்லியிருக்காரு. இந்த அம்மா சொல்லியிருக்காங்க தான், அந்த மாநில முதல்வர் சொல்லியிருக்காங்க தான், இந்த மம்தா பானர்ஜி அம்மா சொல்லியிருக்காங்க, மக்கள் மேலே, பயணிகள் மேலே அரசுக்கு ஒரு இது இல்லை, பயணிகள் மேலே ஒரு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடி தலைமையிலான அரசுக்கு பயணிகள் மேலே மட்டும் இல்லை, இந்திய மக்கள் மேலேயே அக்கறை இல்லை. அதுதான் உண்மை. இந்திய மக்கள் மேலேயே அக்கறை இல்லை. என்ன அக்கறையோடு அவர் என்ன செஞ்சுருக்காரு? விவசாய சட்டத்தை கொண்டு வச்சார். அதில் என்ன அக்கறை? விவசாயிகள் மேலே அக்கறை இருந்துச்சா?
டிமானிட்டேஷன் கொண்டு வந்தார். அதில் ஏழைப்பாளைகள் மேலே அக்கறை இருந்துச்சா, மனிதர்கள் மேலே அக்கறை இருந்துச்சா? பணக்காரன் தான். அதாவது விவசாய சட்டம் கொண்டு வந்ததே பணக்காரனுக்காகத்தான். விவசாய சட்டம் கொண்டு வந்ததே பணக்காரர்களுக்காகத்தான், அதானிக்காகத்தான், அந்த பெரிய பெரிய பணக்காரர்களுக்காக தான். டிமானிட்டேஷன் கொண்டு வந்ததில் பாதிக்கப்பட்டது பூரா ஏழைப்பாளைங்க, நடுத்தர வர்க்கத்தினர், இவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க. பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய கோடீஸ்வரன் அவங்க பூரா தப்பிச்சுக்கிட்டாங்க. அவங்க பணமெல்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னே தெரியல. அவங்க வீட்டில் எவன் வீட்லேயுமே கருப்பு பணமே இல்லையா? எந்த மந்திரி வீட்லேயும் கருப்பு பணம் இல்லையா? இல்லை எந்த நடிகர் வீட்லேயும் கருப்பு பணமே இல்லையா? ஆனால் அவர்களுடைய பணம் வந்து நீட்டாக உள்ளார போயிட்டு வெளியே வந்துருச்சு. 2000 நோட்டு ஊரெல்லாம் வந்து டிமாண்டாக இருக்கும்போது பெங்களூரில் ஐயர் ரெட்டி சகோதரர் அவருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா 2000 கட்டுக்கட்டாக கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அப்போது மக்கள் மேலே நலனுள்ள அரசு அப்படின்னு எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இந்த அரசை? இன்னும் அவங்க செஞ்சது எவ்வளோ இன்னும் கொடுமைகள் செஞ்சுருக்காங்க, கொடூரமான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. என்ன இவங்க பெருசாக பண்ணிவிட்டாங்க? ஒரு ரயில்வே துறையில் வருஷம் வருஷம் ஒரு விபத்து, வருஷம் வருஷம் இழப்புகள், வருஷம் வருஷம் சோகம், வருஷம் வருஷம் தொந்தரவு, வேதனை, துக்கம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு தோறல. இத்தாலிக்கு போவார் தலைவர், வெளிநாடுகளுக்கு போவார். அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? மக்கள் மேலே எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக தெரியுது. இப்போ வந்துட்டார் என்னது வைஷ்ணவியா என்னமோ ஒரு அஸ்வின் வைஷ்ணவா அவர் வந்திருக்காரு, ரயில்வே துறை அமைச்சர். அவர் வந்து மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறாரு. ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஆஸ்பத்திரிலாம் போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. 10 லட்ச ரூபா ரயில்வே துறை பணம் கொடுத்துருக்குது. 2 லட்ச ரூபா மோடி அறிவிச்சிருக்காரு இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு. காயமடைந்தவர்களின் குடும்பத்துக்கு 60,000, படுகாயமடைந்தவர்களின் குடும்பத்துக்கு 60,000. அதில் கால் போச்சா கை போச்சா என்னன்னு தெரில, சகலமாக அப்படி சகட்டு மணிக்கு ஒன்றா 60,000 கொடுப்பாங்க. அதில் திருப்பி போயெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. இது இல்லாமல் மாநில அரசு அந்த மம்தா பானர்ஜி அம்மா ஏதாவது கொண்டு கொடுப்பாங்க. இவ்வளவு தாங்க அவங்களுக்கு. அவ்வளவுதாங்க. நான் 10 நாள் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் இழுத்து மூட்டு போயிடுவாங்க. அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த மந்திரியும் வரமாட்டாங்க, எந்த மந்திரியும் செய்ய மாட்டாங்க, எந்த ரயில்வே துறை அதிகாரியும் அது காரணம் என்ன, அது எப்படி சரி பண்ணுதுன்னு பார்க்க மாட்டாங்க. திருப்பி அடுத்த வருஷம் வரும்போது இதே மாதிரி எல்லாம் கூடுவாங்க. எல்லாம் கூடி என்ன பண்ணுவாங்க, போர்க்கால அடிப்படையில் அப்படியே பொத்துக்கிட்டு போகுது அப்படிம்பாங்க. அப்புறம் மந்திரி வருவார், அவர் வருவார், இழப்புகளை வந்து கணக்கிடுவாங்க. எல்லாம் பிச்சு மனித உடல்களை பிச்சு கூறு கூறாக போட்டு பிச்சு எடுப்பாங்க. நஞ்சு தொங்கும், அதெல்லாம் பிச்சு எடுப்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாரு, இவர் வந்து இந்த இவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாரு, ரயில்வே துறை ஒரு அமௌண்ட்டு கொடுக்கும், ஒன்றிய அரசு பிரதமர் பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து அதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. இவ்வளவுதான். இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய, அந்த ரயில்வே துறையை மேம்படுத்தி அதற்கு என்ன செய்யணுமோ செஞ்சு, இனிமேல் விபத்தே நடக்காத அளவுக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை அதை சோதனை செய்து, அதை டெய்லி சோதனை செய்யக்கூடிய நிபுணர்களை நியமித்து, அந்த நிபுணர்கள் தினமும் ஒரு நாளைக்கு 2 தடவை, அதான் அவனுக்கு வேலை. அந்த நிபுணருக்கு என்ன வேலை? என்னையா வேலை? ஒரு நாளைக்கு பக்கத்துலேயே இரு, அங்கேயே டியூட்டி, அதே டியூட்டி தானே உனக்கு. நீ அங்கேயே இரு, பக்கத்துலேயே உட்காந்துரு, சிக்னல் பக்கத்தில். சரியாக வேலை செய்யுதா, என்னாச்சு ஏதாச்சு? ஒரு நிபுணர் இருக்கார், ஒரு இன்ஜினியர் இருக்கார். அவங்க இன்ஜினியரை போடுவாங்க, அவருக்கு கீழே 10 பேர் வேலை செய்வாங்க. அந்த 10 பேர் அந்த இன்ஜினியருக்கு என்ன வேலை? பொழுதுனைக்கு அங்கேயே இரு. அது எப்படி? அப்புறம் எப்படி சிக்னலில் கோளாறு வரும்? சிக்னல் கோளாறு வந்துச்சா அது தடுப்பதுக்கு ஒரே வழி, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வழி என்ன வழி அப்படின்னு பாருங்கள். என்னையா புல்லட் ரயில் ஓடுது 500 கிலோமீட்டர் 600, ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டருங்கிறாங்க. இங்கே 100 கிலோமீட்டர் வண்டி ஓடுறதுக்குள்ளார எத்தனை பேர்த்தையா கொள்ளுவீங்க நீங்கள்? என்ன ஒன்றிய அரசில் வந்து வருமானம் கொட்டுது, அங்கே வருமானம் கொட்டுது, ஏகப்பட்ட வருமானம் கொட்டுது. ரயில்வே துறையிலேருந்து வருமானம், ஏகப்பட்ட வருமானம். ரயில்வே துறை லாபத்தில் தான் இயங்குகிறது. நட்டத்தில் இயங்கிட்டு இருந்ததா இவர் வந்து லாபத்தில் இயங்க வச்சார் லல்லு பிரசாத் யாதவ். அதுக்கப்புறம் லாபத்தில் தான் இயங்குது, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. நல்லா போய்கிட்டு இருக்கிற அந்த ரயில்வே துறையை வந்து இந்த மாதிரி சின்ன இடைஞ்சல் வந்து, சின்ன இடைஞ்சல், இதான் பெரிய இடைஞ்சல். மனித இழப்புகள் தான், மனித உயிரிழப்புகள் தான் பெரிய இடைஞ்சல். இதுக்கு என்ன வழி? இதுக்கு யார் என்ன செய்ய போகிறாங்க? அவ்வளோதான். பிரதமர் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அடுத்து நாளைக்கு என்னது அஸ்வின் வைஷ்ணவியா என்னமோ ரயில்வே துறை மந்திரி, அவர் வேலையை பார்க்க, அவருக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, அதனால் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதிகாரிகள் வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்படி இப்படின்னு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சு போயிடும். எல்லாம் முடிஞ்சு போயிடும். அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அவன் புலவை பார்த்துட்டு போயிடுவாங்க.
அடுத்த தடவை இதே மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும்போது திருப்பி கூடுவாங்க, திருப்பி பேசுவாங்க. இதுதான் பண்ணுவாங்களே தவிர, இனிமேல் நடக்கவே நடக்காது. 99.99% நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஷூரிட்டி குடுக்குறதுக்கு வாய்ப்பில்ல. முடியாது. அந்த மாரி ட்ராக்க நமக்கு அமைக்க முடியாது. ஆனா பணம் பல ஆயிரம் கோடி ரூபா ரயில்வேல இருக்குது பணம். அதை எடுத்து மக்களுக்கு சேஃப்டியான என்ன உலகத்தின் மிக தரமான, ஆகச்சிறந்த டெக்னாலஜிய கொண்டு வந்து இதில போடணும். பணம் எவ்வளோ வேணும்? எவ்வளோ வேணா எடுத்துக்க. இனிமேல் ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் எப்போ வருவாரு? என்றைக்கு வருவார்? எத்தனை 100 கோடி ரூபாயா வேணும்? டெக்னாலஜிய கொண்டு வா. இனிமே ஒரு மனித உயிர் கூட போக்கூடாது. அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் என்னைக்கு வருவார்? நீங்க எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க இவைங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு பதவி மட்டும் தான் முக்கியம். அந்த பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த 10 வருஷத்துல அடிச்ச கூத்து, இந்த எலக்ஷனுக்கு போன நாடாளுமன்ற எலக்ஷன்ல நடந்த பாராளுமன்ற எலக்ஷன்ல நடந்த கூத்து, அதுக்கு அவங்க என்னென்ன பேசுனாங்க, மோடி என்னென்ன பேசுனாரு, இப்போ என்னென்ன நடக்குது, என்னென்ன பேசுறாரு. ஆனாலும் அவர் பதவிய வாங்கிட்டாரு. பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்காரு. காலம் பூரா பதவியில இருக்கணுங்கிற ஒரே ஒரு ஆசை தானே தவிர, மத்தபடி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. ராஜீவ்காந்தி சொன்னது உண்மை. அந்த அம்மா மம்தா பானர்ஜி அம்மா, அந்த அம்மா சொன்னது பயணிகள் மேல் ரயில்வே துறைக்கு அக்கறை இல்லை. ரயில்வே துறைக்குன்னு மட்டும் இல்ல, பிரதமருக்கு, அந்த ஒன்றிய அரசுக்கு மொத்தத்துக்கு அக்கறை இல்ல. மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தா, ஏய் ரயில் விபத்து, கோத்ரா அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. மக்களே, என் இனிய தமிழர்களே, யோசித்து பாருங்கள். இந்த அரசு மக்களுக்காக, மனிதத்துக்காக எதுவும் செய்யப் போவதில்லை. காசிற்காக, கார்ப்பரேட்டிற்காக, காசுக்காக, கார்ப்பரேட்டுக்காக எது வேண்டுமானாலும் செய்யும். நன்றி, வணக்கம்.